பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த படம் சல்லியர்கள் வந்து எடுத்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும்னு என்னுடைய பர்சனல் ட்ரெஸ்ஸில் இந்த படத்தை எடுத்து நான் வந்து வெளியீட்டுக்காக முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்த படம் வந்து உங்கள் முன்னே பார்வையிடப்பட்டிருக்கு. இது நான் வந்து ஒரு 3-4 முறை வந்து தேட்டர் போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். அதாவது டேட் போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா சரியான திரையரங்குகள் கிடைக்கலன்றதுனால கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய படங்கள் இல்லை, அடுத்த வாரம் ஜனநாயகன் பராசக்தி வருதுன்றதுக்காக இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்தில் இந்த படத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ கடைசி லாஸ்ட் மினிட்ல என்னென்னா ஒரு வருத்தமான செய்தி, இந்த படம் நாளைக்கு திரையரங்கில் கொண்டு வர முடியல. காரணம் என்னென்னா 27 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 27 ஸ்க்ரீன், அதாவது 27 ஷோ. ஓவரால் தமிழ்நாடு பூரா வந்து 27 ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சின்ன படங்களுக்கு திரையரங்குகள் வந்து கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம். அது பர்டிகுலராக பிவிஆரில் வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல. பிவிஆர் வந்து இந்த மண்ணில் வந்து அவங்க ஒரு கார்பரேட் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த மண் சார்ந்த ஒரு படம், இதுக்கு வந்து அவங்க வந்து தேட்டர் கொடுக்க மாட்டேன், இது அந்த படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல. எதனால் புறக்கணிக்கிறாங்க? இப்படி ஒரு படம் வேறு மாநிலங்களில் அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு, இப்போ கர்நாடகாவிலே அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு பிவிஆரில் ஷோ கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். பட் நம்மளுடைய பெருந்தன்மையை வந்து இவங்க முட்டாள்தனமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ நான் என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, பரவாயில்ல நீ தேட்டர் கொடுக்க வேணாம், இந்த படம் போய் சேரணும். எங்கள் நோக்கம் வந்து இந்த படம் வந்து வெகு ஜனங்கள்கிட்ட போய் சேரணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். இதில் வந்து இது எனக்கு நான் எடுக்கும்போது தெரியுது, வியாபார ரீதியாக வந்து எனக்கு பெருசாக கை கொடுக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் இந்த படத்தை வெளியிடுறேன். ஏன்னா பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்ற கட்டாயத்துக்காக நான் பண்ணேன். பட் இப்போ தேட்டர் கொடுக்கல என்னப்போ நான் வருத்தப்படல. பரவாயில்ல, உங்களுடைய ஸ்டாண்ட் அதுதானே. ஏன்னா இங்கே இருக்க அமைப்புகள் அப்படி இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம்னு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒருத்தர் வர்றான், 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு வர்றான். நான் தலைவராக நிற்கிறேன், செயலாளர் நிற்கிறேன், பொருளாளர் நிற்கிறேன். என்னடா கிழிச்சிங்கன்னா ஒன்றும் இது வரைக்கும் பதில் இல்லை. என்ன இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க, இனி என்ன கிழிக்க போறீங்கன்னா ஒரு பதில் இருக்காது, எவன்ட்டே பதில் இருக்காது. ஆனால் அந்த 1 கோடியை தூக்கிட்டு வந்துடுவான். நான் எலெக்ஷன் நிற்கிறேன், நான் தலைவர் நிற்கிறேன், செயலாளர் நிற்கிறேன், பொருளாளர் நிற்கிறேன். சரி வந்து என்ன கிழிக்க போற? இப்போ இது வரைக்கும் தான் என்ன கிழிச்சிருக்க? ஒரு படத்துக்கு தேட்டர் கூட வாங்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். என்ன கிழிச்சிருக்க? இதை விட கொடுமையான விஷயம், இன்னைக்கு காலைல கோயம்புத்தூரில் ரகலபுரம்னு ஒரு படம் கருணாசன் நடிச்சு 2013 வந்த படம். அதில் கருணாசுக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குன்றாங்க, கருணாசனை பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்றாங்க. நான் இந்த படத்தை என் பேரில் அனௌன்ஸ் பண்ணி 3-4 மாதம் ஆச்சு. அவங்க என்னை கூப்பிட்டு பேசணும்னா பேசியிருக்கலாம். லாஸ்ட்டாக இன்னைக்கு 3 மணிக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அடிக்கிறார், குமார் சொல்லி ஒருத்தர் அடிக்கிறார். அடிச்சுட்டு சார் வந்து கருணாஸ் வந்து எனக்கு 7.5 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன் கொடுக்க வேண்டியது தான் வாங்கலாம், பட் தப்பு இல்லை, நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் வந்து அது எப்போ சொல்கிறீங்க? நான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க? லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி நான் படம் ரிலீஸு, இந்த வேலையில் பிஸியாக இருப்பேன், நீ இப்போ கூட்டு பஞ்சாயத்து பண்ணியிருந்தா நான் பஞ்சாயத்து உட்கார முடியுமா? இது தானே முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். நீ பிரச்சனைனா முன்னாடியே சொல்லணும்ல. சொன்னேன்னா உட்காந்து பேசி செட்டில் பண்ண போகிறோம். லாஸ்ட் மினிட்ல நீ இன்னைக்கு ஈவினிங் படம் நாளைக்கு ரிலீஸ் தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்டு உட்கார அப்பயா நீ அப்படின்னு கேட்கும்போது, சரி அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன், சரி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கருணாசன்கிட்ட பேசுகிறேன். கருணாசன்கிட்ட பேசும்போது கருணாசன் என்ன சொல்கிறாங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டார். ரமேஷ்னு ஒருத்தர் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட் வாங்கிட்டார், லெட்டர் வாங்கிட்டார். அந்த ரமேஷ் வந்து அவர் இன்னொருத்தர் கொடுக்கல, அவங்களுக்குள்ள 2 பேரும் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை போல. அதுக்கு அந்த 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 கோயம்புத்தூர் ஏரியாலே தேட்டர் கொடுக்கல. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு 90 நாள் பொறுத்து பணம் கொடுக்குறாங்க. ஏன் நீ என்ன கடனுக்கா போடுற? காசு வாங்கிட்டு தானே போடுற? ஒரு வாரத்திலே பணம் கொடுக்க வேண்டியதானே? யார் ஏன் உங்களுக்கு 90 நாள் டைம் தேவைப்படுது தேட்டருக்கு? நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம், நீ வாங்கி 90 நாளைக்கு ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்குது? எத்தனை பேருக்கு நீங்கள் டிடிஎஸ் பெண்டிங் வச்சுருக்கீங்க? நீங்கள் கொடுத்துருக்கீங்களா எல்லாருங்க? அப்போ நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2013 கொடுக்க வேண்டிய படத்துக்கு இன்றைக்கி வந்து நீ கோயம்புத்தூரில் தேட்டர் கொடுக்க மாட்டேன், நீ நிப்பாட்டி வைக்கிறேன். எவ்வளோ அயோக்கியத்தனம் அது? ஒரு படத்தை, ஒரு சின்ன படத்தை வந்து அப்போ அந்த ப்ரமோஷன் பண்ண காசை யார் கொடுக்குறது? இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன பதில் சொல்லும்? நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீ செய்கிறதுல நியாயம் இருக்குது. நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீ முன்னாடியே என்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். உனக்கு பணம் வரணும்னா என்னை கூப்பிட்டு நீ சொல்லணும், இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா நான் அதை பேசி சார்ட் அவுட் பண்ண போகிறேன். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது, யாரும் ஏமாற்ற வேண்டியது இல்லை. ஆனால் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. நீ ஏன் கடைசி நிமிஷத்தில் பஞ்சாயத்து வைக்கிற? அப்போ நீ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாருக்குமே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து படத்தை நிப்பாட்டுவீங்க. தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டீங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டீங்க, எதுவும் கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கொடுக்க கூட 90 நாள் எடுத்துப்பீங்க. என்ன அது நியாயம்? அது தேட்டர் கொடுக்க மாட்டீங்க. சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்க, சின்ன படங்கள் ஓடலைன்னா அப்புறம் எப்படி புதுசு ஆர்டிஸ்ட் வரும்? 10 ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா? இப்போ இந்த படத்தில் நடிச்ச இந்த பையன் வந்து புது இயக்குனர். இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி? இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வெளியே தெரிய முடியும். இவன் இங்கே ஒரு தமிழ் கலைஞன், இவன் ஒரு சராசரி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இயக்குனர். இவன் எப்படி இவனை தன் அடையாளப்படுத்திக்க முடியும்?
இந்த படத்தில் நடிச்ச அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு, அந்த சத்யாதேவின்னு சொல்லணும். அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா நடிச்சு நீங்கள் பார்த்துக்க. இந்த படம் நான் உங்களுக்கு போட்டதுக்கு காரணமே இது தவறான படம் இல்லை, இது இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்குறது தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துட்டு நான் போயிடுவேன். இதுக்கு ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படமா அந்த படம்? என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள் தேட்டர் பிடிக்கிறீங்க? இந்த வாரம் அப்படி நீங்கள் புக் மைஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் பத்திரிகையாளர்களே நீங்கள் பாருங்கள். அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு? எத்தனை சொல்ல எல்லா படம் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது நீ நிராகரிக்கிற. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்கள் முட்டாப்பேல் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பேல் ஆகுறீங்க. இது ரொம்ப தப்பான ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரணும், அவ்வளோதான். நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேண்டாம், நான் ஓடிடியில் கொண்டு போய் சேர்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் பதில் சொல்லி ஆகணும். தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் முதுகெலும்பு இல்லாத சங்கங்கள் வச்சுக்கிட்டு இவனுங்க அப்பப்போ வந்து நான் தலைவராக வரேன், நீ செயலாளராக வரேன்னு வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் 2013 கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான். அந்த அசோசியேஷனில் அவனுக்கு அது கட்ஸ் இருக்குது. உட்கார அவன் தலைவர், அவன் உட்கார உறுப்பினருக்கு வாங்க வேண்டிய. நீங்கள் என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும்? தயாரிப்பாளர் சங்கத்தில் எவனுக்கு நீதி கிடச்சிருக்கு? எந்த தயாரிப்பாளர் நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க? எதுக்கியா பணத்தை தூக்கிட்டு வரீங்க இங்கே ஓட்டு கேட்டு? 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்டு வந்து எவனை ஏமாத்துறீங்க? எவனை வாழ வச்சுருக்கீங்க நீங்கள்? எதுக்காக எலெக்ஷனுக்கு வரீங்க? பல சங்கங்கள் இதில், இங்கே ஒரு சங்கம், அங்கே ஒரு நடக்கிற சங்கம், நடக்காத சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், 1000 சங்கங்கள் இருந்து என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? உங்களால் ஒரு சின்ன படத்தை கூட ஸ்க்ரீன் வாங்க முடியல, என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? எதுக்கு சங்கம்? நீங்கள் சொல்லுவீங்க சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் சங்கம் வந்து நாங்கள் படம் எடுத்து கொடுக்குறோம், நாங்கள் வந்திருக்கோம், படம் தேட்டர். அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த சங்கம்? எதுக்கே வச்சுருக்கீங்க? ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது. ஸோ இதை நான் இந்த ப்ரெஸ்ஸோ போட்டது காரணமே இந்த மீடியாவுக்கு நான் அந்த படத்தை காட்டினேன். இது அப்படி தகுதி இல்லாத படமாக நீங்கள் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ப்ரெஸ்ஸோ போட்டேன். இது வந்து பிவிஆருக்கும் சரி, இந்த ஒட்டுமொத்த திரையரங்குகளுக்கும் சரி, என்னோட வன்மையான கண்டனங்களை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல, இப்போ இவங்களோட வைத்தறிச்சல் அந்த பொண்ணு படத்தில் நடிச்சு பொண்ணு உங்கள் குடும்பமாக காலி பண்ணணும். இவங்களோட பாவம் வந்து உங்களை குடும்பத்தை கருவ இருக்கு உங்களை. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தொடர்ந்து கில் பண்ணிடுறீங்க. சின்ன படங்களே வராதுன்னு சொல்லுங்கய்யா. நீங்கள் சின்ன படங்களே போட மாட்டேங்கன்னா ஏன் எடுக்க போகிறானுங்க? சின்ன படங்கள் நாங்கள் தேட்டர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கள். ஏன் எடுக்க போகிறேன்? அவன் சின்ன படம் எடுக்க போகிறான். எடுக்க பெரிய படங்களுக்கு மட்டும் நீங்கள் தேட்டர் வச்சு ஓட்டுங்க. வருஷத்துக்கு 12 படம் வரும். 12 படம் மட்டும் ஓட்டு நீ தேட்டர் ரன் பண்ணி பார்க்கலாம். பிவிஆர் வந்து வடநாட்டிலேருந்து நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன். நீங்கள் 150 ஸ்க்ரீன் வச்சுருக்க, ஒரு ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டேங்க. ஒரு ஸ்க்ரீன் கொடுக்கல பிவிஆரில். சென்னையில் ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்கல பிவிஆரில். நீங்கள் எங்கேயோ இருந்து வந்து இங்கே வந்து தொழில் பண்ணுறீங்க, எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன ஐக்கியத்தனம் இது? இதை கேட்காத அமைப்புகள் எதுக்கு இங்கே இருக்குது? இந்த நாட்டில் எதுக்கு, இந்த தமிழ்நாட்டில் இந்த சங்கங்கள் இருந்து என்ன பண்ண போகுது? இந்த பதிவு பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஷோ போட்டது. வந்திருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லை அப்படி அதாவது எனக்கு வணங்கானே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது. நான் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணல. நான் அதை பதிவு பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நான் அதுலேயும் இதே பண்ணானுங்க. அதுலேயும் இந்த வேலையை என்ன பண்ணாங்கன்னா, ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு, ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணானுங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. எல்லாத்துலேயுமே அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறானுங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது நீ என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை நீ 1 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசு. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கூப்பிட்டு பேசி ஈஸியாக ஆர்டர் விடாமல. அது ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு, ரிலீஸ் அன்னைக்கு உட்கார வச்சு கழுத்து இருக்கிறது, மற்ற வேலையை பார்க்குறதே இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை காட்டுறீங்க. எவ்வளோ நாளைக்கு காட்டுவீங்க? உங்கள் ஆட்டம் எவ்வளோ நாளைக்கு போகும்? ஏண்டா என்ன நாங்களாம் அப்படியே போயிடுவோமா? காலம் மாறாதான் என்ன இப்படியோ உங்கள் காலம் போயிடும்? இது ரொம்ப தப்பாக இருக்குது. உங்களோட முடிவு வந்து தியேட்டர் ரிலீஸ் வருமா இல்ல ஓடிடி வருமா? இல்ல நான் நாளைக்கு காலைல பிரீமியர் பண்றேன். ஓடிடில நாளைக்கு காலைல பிரீமியர் பண்றேன். இது சேர வேண்டிய மக்களை போய் சேரணும். சார் யார் சார் இங்க சங்கத்துல இருக்கேன்? எவன் சார் பேசுவான்? ஒரு சங்கத்துல புக் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் புக்கை அடிக்கிறது தான் அந்த சங்கம் இருக்கு. நான் அந்த சங்கத்துல பொறுப்புல தான் இருந்தேன். ஒன்றும் கிளிக்கலைன்றனால வெளியே வந்தேன். எதுவும் கிளிக்க மாட்டாங்க. வெறும் புக் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் பத்திரிகையாளர் இருக்கீங்களா புக் அடிக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு சங்கம், அங்கே ஒரு சங்கம் இருக்குது. வருஷம் எலெக்ஷனில் காசு கொண்டு வரான். ஒரு 5 கோடி 6 கோடி கொண்டு வரான். கொண்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறான். நின்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. எதுக்கு செலவு பண்ணுறாங்க? எதுக்கு செலவு பண்ணி எலெக்ஷனில் நிற்கிறானுங்க? ஏன்னா உறுப்பினர்லாம் காசு வாங்குறது, காசு கொடுக்குறா. உன்ட்ட கேட்டாங்களா காசு? நீ என்ன கிழிச்ச? நீ சொல்லு. இப்போ கூட இந்த எலெக்ஷனில் கூட நீ சொல்லு என்ன கிழிக்க போறேன்னு சொல்லி. நீ பார்க்குறேங்கம்மா என்ன நான் கிழிக்க போறேன்னு சொல்லு. என்ன நலிந்த தயாரிப்பு கிழிச்சாங்க சொல்ல சொல்லுங்க. எவனா என்கிட்ட வந்து பேச நலிந்த தயாரிப்பு என்ன கிழிச்சிருக்கானுங்க? இந்த 5 வருஷத்துல என்ன கிழிச்சாங்க? நலிந்த தயாரிப்பு ஒரு மானியம் வாங்கி கொடுக்க முடிச்சா? அவங்களால என்ன பண்ணானுங்க? நலிந்த தயாரிப்பாளருக்கு படங்களுக்கு தேட்டர் வாங்கி கொடுக்க முடிச்சா? எதுவுமே பண்றது கிடையாது. கையெழுத்து போட கூட இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. சங்கத்தில் இவங்க பொறுப்புக்கு வந்துருக்கு. எதுக்குன்னா கௌரவ பதவியா போய் நீங்கள் ஒரு சிஎம் பார்க்க போறோம்னா நாங்கள் தலைவர் வரோம் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக. சுரேஷ் காமாட்சி
அது அப்படி அப்படி இல்ல, அப்படி ஒரே அப்படி நினைக்கிறதுனால நீங்க இல்ல இல்ல ஏன் படம் வரும்போது தானே பேச முடியும் தம்பி. இல்ல சகோதரா, நான் சகோதரா, இல்ல நான் பதில் சொல்றேன். இல்ல 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 இதை நான் சொல்லி எல்லாருக்கும் படம் நடக்கும் போது நீ வந்து அவங்க என்கிட்ட சொன்ன எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கேட்பேன், கண்டிப்பா நான் கேட்பேன். எனக்கு தெரியாது, நான் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன். நீ இது எனக்கான பிரச்சனை நினைச்சா நாளைக்கு உனக்கும் வரும். கண்டிக்கிற தம்பி, இப்ப நான் கண்டிக்கிறேன்னு வச்சுக்கேன், நான் கண்டிக்கிறேன்னா என்ன நினைப்பீங்க? இங்க எல்லாரும் என்ன, நான் பிவிஆர் எதிர்த்து பேசுனேன்னா பிவிஆர் வந்து நாளைக்கு எனக்கு தேட்டர் கொடுக்க மாட்டான், என்ன இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நினைச்சு பயந்துட்டு பேசல. யாரும் பேசுறதுக்கு பயப்படுறது? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்? இப்ப இந்த படத்துல நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா, இல்ல இந்த படத்துல நான் வேற ஏதாவது கலைஞனா பங்கெடுத்திருக்கேனா? நீங்க இதை ஒரு சுரேஷ் சொன்ன உடனே நெஞ்சில வெடிச்சு போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன், கருணாசும் கிட்டும் அழைச்சு. அப்பவே படம் பார்த்த எல்லாருமே கலங்கினாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாருமே இப்ப இங்க வந்து பார்த்துட்டு வந்து 2 பேருக்கு, இயக்குனருக்கும் சுரேஷ் காமாட்சியும் கை கொடுத்து இன்னைக்கு ராத்திரி எப்படி தூங்க போறோம்னு தெரியலன்னாங்க. இந்த நிலைமை அவங்களுக்கு தெரியல. இதே நிலைமை தான் அவங்களுக்கும். இன்னைக்கு ராத்திரி அவங்க எப்படி தூங்க போறாங்கன்னு தெரியலங்கிறது தான். நீங்க இந்த படைப்பு என்ன பேசுது? தமிழீழத்தினுடைய ஒரு வீரம் செறிந்த ஒரு கருணையான, நீங்க வந்து எந்த எந்த இனத்திலையும் இப்படி இருக்காது. போர்க்களத்துல வந்து எதிரிக்கு கருணை காட்டுறது இருக்குல்ல, எந்த இலக்கியத்திலையும் இல்லை, எந்த இனத்திலையும் இல்லை. அது தமிழீழத்துல மட்டும்தான் நடந்திருக்கு. பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம மரபு சார்ந்த தமிழினத்தினுடைய மரபு. அதுதான் இது. நீங்க அவன் நம்மளை அடிக்கிறான், ரத்தம் ஆறா ஓடுது போர்க்களத்துல, அவன் விழுறான், அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறான். எங்க நடந்திருக்கும்? அப்படி ஒரு விஷயத்த சொன்ன ஒரு படைப்பு இன்னைக்கு வந்து படம் எடுத்தவன்லாம் ரத்தம் போய் செத்து சமாதி ஆகிற ஒரு நிலை தமிழ் மண்ணிலே இருக்குன்னா, தமிழ் இனத்தை பத்தின ஒரு கதை எடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலை இருக்குன்னா, எதுக்கு அரசாங்கம், எதுக்கு வரி வாங்குது? இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத அரசா இந்த அரசு? இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத சங்கங்கள் இருக்காங்க. எதுக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு? இயக்குனர் சங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. எதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் 2 இல்ல 3 இருக்கு, கில்டு வரைக்கும், அப்படித்தானே? நடப்பு சங்கம் 6 சங்கம் இருக்கு. எதுக்கு நாக்கு வழிக்கவா? எல்லாரும் எங்க சகோதரர்கள் தான், தயாரிப்பாளர்கள், அதுல இருக்கிற உறுப்பினர்கள் தான். ஆனா நாங்க பெரிய நடிகன் படத்தை தான் காப்பாற்றுவோம், பெரிய தயாரிப்பாளருக்கு தான் நாங்க வந்து பாதுகாப்பு கொடுப்போம்னா அதுக்கு நீங்க தேவையில்லை. எந்த புள்ள சபல பிள்ளையா இருக்கோ அந்த பிள்ளைய பாதுகாக்கிற தாயும் தகப்பனுக்கும் தான் பெருமை, மரியாதை. அதுதான் தாய்மை, அதுதான் கருணை. நீங்க வந்து சரி, இப்ப இவர் சொன்னாரு எந்த படத்துக்கு பாருங்க புக் மை ஷோலன்னு. இன்னைக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு? எந்த பெரிய நடிகனுடைய படமும் ஓடலன்னு வரிசைப்படுத்தினாரா? அப்ப பெரிய நடிகன் படத்தை ஓடிடியில வாங்கி 100 கோடி 200 கோடி நஷ்டப்படுற ஓடிடி தளம், பெரிய நடிகனுடைய படத்துக்கு தேட்டருக்காரங்க பணம் கொடுத்து அல்லது அதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்குன்னு ஒரு கோஸ்ட் வந்து வாங்கி நீங்க 100கணக்கான கோடி நஷ்டம் அடையும் போது, இப்படி ஒரு அற்புதமான விஷயத்த, ஒரு வாழ்வியலை, ஒரு புரட்சிகரமான நடந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவத்தை சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் தேட்டர் இல்லை, அதுவும் தமிழர் அல்லாத கூட்டங்கள் இங்கே வந்து நாங்கள் பூட்டு வேணாலும் போட்டு வைப்போம், உங்களுக்கு ஒரு ஷோ கூட கொடுக்க மாட்டேன்னா, இந்த சங்கங்கள் தான் முதல்ல இந்த மண்ணில இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது. இந்த அரசாங்கம் தான் கருணையற்று நடக்குது. நீங்க எல்லா தேட்டரும் நீங்களே வச்சுக்கீங்க, உங்க படங்கள் வருதுன்னா இப்ப பராசக்திக்கு என்ன நடக்க போகுது, ஜனநாயகனுக்கு என்ன நடக்க போகுது? ஆனால் இந்த மண்ணுல கலைய சொல்லி உயிரூட்டி உணர்வை கொண்டுட்டு போற படைப்புகளுக்கு இடம் இல்லை. ஆனா உங்க போட்டி போட்டுக்கிட்டு எங்களை மறுபடியும் குழி தோண்டி புதைக்கிற படங்களுக்கு நீங்க கூட நிப்பீங்கன்னா அப்ப இதை யார் கேட்கறது? ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நல்ல படங்கள் வருது சார், சிறிய படங்கள் நல்ல படங்கள் வருது, சில தேட்டர்கள் கொடுக்குறாங்க, ஆனா மக்கள் வர மாட்டேங்குது. காரணம் என்ன? அந்த மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கான. ஐயா, உங்களுக்கு தேட்டர் எப்படி தெரியுமா தராங்க? ஒரு படத்தை ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டா, அதிகார வர்க்கமா இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி நிறுவனங்களா இருந்தாலும் சரி, காலையில 10 மணி ஷோ தராயா? எவையா இப்படிப்பட்ட படத்துக்கு வருவான்? நைட்டு 10 மணிக்கு ஷோ தராயா? எவையா வருவான்? ஓடவே இல்லைன்னா கூட சரிண்ணே, நீங்க 3 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோவும் கொடுங்க. நீங்க களத்துல ஓட விடுங்க. முதல்ல ஓடுது ஓடலன்னு மக்கள் தீர்மானிக்கிட்டேன். ஒரு ஷோ கூட ஓடலன்னா தூக்கியா? குடிக்கவே மாட்டேன். இதுதான் கொடுத்துருக்காங்கண்ணே. 27 ஸ்கிரீன் ஒரு படத்துக்கு எப்படி போடுவீங்க? டோட்டலா 27 ஷோண்ணே ஒரு நாளைக்கு.
இது கட்டுற கியூப் காசு கூட, அந்த கியூப் காசு எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? கியூப்புக்கு நான் கட்டுறேன், அந்த காசு எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? தேட்டருக்கு தான் போகுது. அது காலகாலமா நடக்குது. இதை கேட்கறதுக்கு இந்த சங்கங்கள்ல கியூபுக்கே வந்து சிசிஐல வந்து கிளியரா ஒரு இதுவே சொல்லிருக்காங்க சார் எல்லாமே இருக்கு. ஏன்னா தியேட்டர் வசூல் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனா அதை மீறி வசூல் பண்ண உங்க சங்கங்களும் சரி, இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் யாருமே போய் ஆர்ப்பாட்டம் அதுதான் இப்ப மத்த மாநிலத்துல கேட்கணும். இல்ல. யாரு கேட்கணும்? மத்த மாநிலத்துல கியூப் காசு இல்ல, முடியாது சார். சிசிஐ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே சொல்லிருக்கு எங்கேயுமே இல்ல, தமிழ்நாட்டுல தான். சார். அது ஒரு இதுவே ஆர்டர் போட்டுருக்காங்க சார். இல்ல இப்ப அதெல்லாம் கேட்கறதுக்கு பண்ணீங்க, நம்ம காசு உங்களுக்கு தான் போகுது. அது இந்த பிவிஆர்ல வந்து 50% எல்லா படத்துக்கும் 50% சார். நம்ம தமிழ் தலைமுறையாளர்கள் பாத்தீங்கன்னா 60-18 போடுவாங்க. நீங்க பிவிஆர் மட்டும் 50%. உனக்கு என்ன கொலை? இங்க தானே பிசினஸ் பண்ற நீ, ஒரு கார்பரேட், நீ தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்ற. இந்த மண் சார்ந்த படங்களுக்கு நீ தேட்டர் கொடுக்க மாட்டா, வேற யாருக்கிட்ட கொடுப்ப நீ? இதே இது நீ வந்து நீ கர்நாடகால ஒரு படத்தை எடுத்து நீ அப்படி கொடுத்து பாரு, நீ நிப்பாட்டி பாரு, நீ கர்நாடகால ஒரு படத்தை விட்டுருவியா? நீ தேட்டர் நடத்திடுவியா நீ? அப்போ எங்களுடைய பெருந்தன்மை தானே. அப்ப நீங்க நாங்க ஏதாவது சொன்னோம்னா நீங்க சொல்றீங்க இனத்தை இது பேசுறாங்க. அது ஏன் என் மண்ணுல எனக்கு நான் பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேற எங்கேயே போய் பண்றது? நான் பக்கத்து மாநிலத்துல போய் பண்ண முடியுமா? இல்ல வெளிநாட்டுல போய் பண்ண முடியுமா? தயாரிப்பாளர் சங்கம் லைக்கான் போன்ற நிறுவனத்துக்கு உள்ளதானே விட்டுருக்கீங்க. அப்பயே வாய் திறக்கலையே. எந்த லைக்கா நிறுவனம் எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கு? நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க? எது லைக்கான்றது வரும்போது எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது வந்து இலங்கை இதோட எதுன்னு சொல்லிட்டு அப்பயே அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கல. சார் யாரு இங்க வந்து ஒரு கம்பெனி பிரைவேட்ல இருந்து வெளியில வருதுன்னா அதை யாரும் நம்ம தடுக்க முடியாது சார். அவங்க தொழில் செய்யற உரிமையை நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஒரு வெளியில இருந்து வர்றாங்க, நீ எனக்கு இந்த மண்ணில் நீ பிசினஸ் பண்ற, எனக்கான வாய்ப்பை கொடுன்ற. நீ வந்து நீ நினைக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணணுன்றதுக்கு வந்து நீ வந்து கவர்மெண்ட் கிடையாது. நீ ரிலீஸ் பண்ணி ஓடலைன்னா தூக்கு. நான் மறுக்கலையே, நீ ஓடலைன்னா தூக்கு. உனக்கு லாபம் இல்லையா? தூக்கு, தப்பு இல்ல. தேட்டரே கொடுக்க மாட்டேன்ற என்ன அராஜகம் அது? பிவிஆர்ல இவங்க தான் உள்ள வந்து ஒரு கேட்டகரியே வச்சிருக்காங்க சார். அங்க டிக்கெட் வாங்கிட்டு நரிக்குற உள்ள போக முடியல சார். சாதாரண ரோகிணி தேட்டர்ல உள்ள போனவங்க டிக்கெட் வாங்கிட்டு வெளியே கூட்டு வந்து விட்டாங்க சார். இது யாரு கேட்கணும்? இது உங்க சங்கத்தை தான் கேட்கணும். அதுதான் சொல்றேன். எடுக்கிறது மக்களுக்காக. ஏன்டா அவனை விட மாட்டீங்கன்னு நீங்க கேளுங்க. ஏன் இவ்வளவு சங்கம் வச்சிருக்கீங்க? ஏன் மக்கள் கேட்கணும்? அரசாங்கம் கேட்காதா? நீங்க ஒட்டுமொத்தமா அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும்ல சார். ஆமா, ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? எல்லாரும் பார்க்கணுன்றது அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஒட்டுமொத்தமா எனக்கு கோரிக்கை வைக்க வேண்டியது அரசாங்கம் தெரியாதா? சி லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? தேட்டர் லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? நாங்களா ப்ரொடியூசரா கொடுக்குறோம்? மக்களுக்கான திரையரங்க அவங்க தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதா? அது மக்கள், எல்லா மக்களும் படம் பார்க்கணுங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு நீங்க ஒரு வழக்கு தொடுத்தீங்கன்னா அது அரசாங்க பார்வைக்கு போகணும் சார். இந்த சங்கங்கள் இனிமேல், அதாவது எலெக்ஷன்லாம் விட்டுட்டு இனிமேலாம் திரும்பி வந்து மொத்தமா நிக்கலன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு சுரேஷ் காமாட்சிக்கு வர நிலைமை நாளைக்கு அவனுக்கு வர, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி நாசமா போயிடும், அழிஞ்சு போயிடும். நான் இப்போ அழிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கான இப்போ தம்பி சொன்ன மாதிரி எனக்கான பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை பேசுறீங்க. என் பிரச்சனை வரும்போதே நான் பேச முடியும். அப்படி நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கு, அவங்க பேசாம இருக்கலாம். என் பிரச்சனை வரும்போது நான் பேசுறேன். நான் என்னன்னா, நீ என்னை திரும்ப தேட்டர் கொடுக்கலாம் நான் கேட்கல. நான் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போறேன் முடிவு பண்ணிட்டேன். எக்ஸாக்டா பிவிஆர் உங்களுக்கு திரையரங்கம் கொடுக்கலன்னா நீங்க அவங்க மேல வழக்கு தொடுக்கலாமே. இது எங்களுக்கு திரையரங்கம் நாங்க சார் இப்ப நான் அதான் சொல்றேன். இது ஈவினிங்ல இப்ப தெரிஞ்சது சார். இனிமே தான் இப்ப என்ன ஸ்டெப் பண்ணி இப்படி கடந்து போயிட மாட்டோம்ல. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் நான் சும்மா விட போறது இல்லை. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் பண்ண பெரிய இயக்கத்தை அந்த சங்கத்தை வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், நான் சும்மா விட போறது இல்லை கோயம்புத்தூர் அசோசியேஷன்.